ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ரீசெண்டாக ஜெயம் ரவி அவங்களோட ஒய்ஃப் ஆர்த்தி ரவியை டைவர்ஸ் பண்ணிட்டதா ஒரு நியூஸ் பார்த்துருந்தோம். அது அவரே பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அண்ட் அதை பற்றியும் நம்ம பேசியிருந்தோம். அண்ட் இப்போது ஆர்த்தி ரவி பார்த்திங்கன்னா அவங்களோட சைட்லேருந்து சில விஷயங்களை பார்த்திங்கன்னா பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. எங்களோட கல்யாண வாழ்க்கையை பற்றி சோஷியல் மீடியாஸில் பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. இது என்னோட அறிவிப்பு, என்னோட கவனத்துக்கு வராமல், என்னோட பர்மிஷன் இல்லாமல் இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. என்னோட இந்த 18 வருஷம் திருமண வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்மூத்தாக, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அண்ட் இதுக்கு ரொம்ப ப்ரைவசி தேவைப்பட்டது. என்னோட கணவர் கூட நான் எத்தனையோ வாட்டி டைரெக்டாக பேச ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்கள் ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுத்த கமிட்மெண்ட்டை நான் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். சோகம் என்னென்னா, எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை. நானும் என்னோடய குழந்தைகளும் எதுவும் புரியாமல் தவிச்சிட்ருக்கோம். இந்த முடிவு முழுக்க முழுக்க ஜெயம் ரவி தனியாக எடுத்த முடிவு. இது எங்களோட குடும்ப நன்மைக்காக எடுத்த முடிவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் ரொம்ப வேதனையில் இருக்கிறேன்னா, இதை பற்றி பொதுவெளியில் பேசுகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஆனால் என்னோட நடத்தையை பற்றி வர கமெண்ட்ஸை ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு அம்மாவாக எப்போவுமே என்னோடய குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல தாயாக இருக்க வேண்டியது தான் என்னோட முதல் கடமை. என் மேலே ஒரு கமெண்ட்ஸ் என்னோடய குழந்தைகளை பாதிக்கிறத நான் எப்போதுமே ஏற்றுக்க முடியாது. ஒரு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு என் மேலே வரும்போது என்னால் பேசாமல் இருக்க முடியாது. இப்போது என்னோட கடமை ஒரு தாயாக என்னோட குழந்தைங்களுக்கு வர கஷ்டத்தையும் அவங்களுக்கு தேவையான தைரியத்தையும் கொடுக்கறது தான் என்னோட வேலை. அது மட்டும் இல்லாமல் காலம் நடந்த விஷயங்களை எந்த பாரபட்சமும் இல்லாமல் காலம் பதில் சொல்லும் அப்படின்னும் நம்புகிறேன். கடைசியாக ப்ரெஸ், மீடியா அண்ட் ஃபேன்ஸ் இந்த த்ரூ அவுட் இந்த இஷ்யூவில் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட அக்கறையும் அன்பும் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். நான் உங்களோட ப்ரேயர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த கஷ்டமான ஒரு நேரத்தில் எங்களோட ப்ரைவசியை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அப்படின்னும் ஆர்த்தி கேட்டிருக்காங்க.